ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லபடியா சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கேன். கொஞ்ச நாளா என்னால வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல. ரொம்ப பிஸியா ஒர்க் போயிட்டே இருந்துச்சு. இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ்ல நான் ஜாயின் பண்ணி என்னோட டீமை பில்ட் பண்றதை பத்தி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்பயும் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனோட தான் நான் உங்ககிட்ட இப்போ வந்திருக்கேன். என்னன்னா, இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய சேஞ்ச் அக்டோபருக்கு அப்புறம் நடக்குது. அக்டோபருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா இன்சூரன்ஸ் பாலிசியும் ஐஆர்டிஏக்கு சரண்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டோட்டல் ரீவாம்பிங்ல தான் எல்லாமே வரப்போகுது. ஸோ ப்ரீமியம் வேல்யூ ஜாஸ்தி ஆகலாம், நம்மளுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் கம்மியாகலாம், நிறைய சேஞ்சஸ் இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் செக்டார் சார்ந்து நடக்க போகுது. ஸோ இந்த டயத்துல நீங்க கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க வேண்டிய ரெண்டு விஷயம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ நீங்க பண்ணணும், டேர்ம் இன்சூரன்ஸ் இப்போ நீங்க எடுக்கணும். ஏன் இதை சொல்றேன்னா, இப்போ லாஸ்ட் 2023 மார்ச்ல 22-23 இயர் எண்டிங்ல நீங்க 10 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது அப்படின்ற ஒண்ணு இருந்துச்சு. ஆனா 2023 to 2024 ஏப்ரல்ல பட்ஜெட் போடும்போது பாத்தீங்கன்னா 5 lakhs வரைக்கும் தான் உங்களுக்கு எக்ஸம்ஷன். 5 lakhsக்கு மேல நீங்க சேவ் பண்ற ஒண்ணுமே டாக்ஸபிளா வந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த மார்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா அதை ஃபீல் பண்ணிருப்பாங்க. 2 வருஷமா 2023 மார்ச்ல எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, 2024 மார்ச்ல பாத்தீங்கன்னா 5 lakhs குறைஞ்சிச்சு. இப்போ அக்டோபருக்கு அப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் வரப்போகுதுன்னு தெரியாது. எல்லாமே டாக்ஸ்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த செப்டம்பர் மாசம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு மாசம். இந்த மாசம் நீங்க 5 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்றது உங்களுக்கு டாக்ஸ்குள்ள வராது. இதுக்கப்புறம் இதுக்கான கேரண்டி கிடையாது. ஸோ யாரா இருந்தாலுமே ஒரு 5 lakhsக்கு மேல சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, பின்னாடி ஒரு ஹியூஜ் கார்பஸ் நம்மளுக்கு கிடைக்கணும், அது டாக்ஸ் ஃப்ரீயா கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திஸ் இஸ் தி ரைட் டைம். இந்த மாசம் நீங்க செப்டம்பர் எண்டுக்குள்ளர உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேர்ம் இன்சூரன்ஸ் ஆல் salaried people உங்களுக்கு ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள்ல ஒண்ணு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா 12% டிஸ்கவுண்ட் ஆன் யுவர் பிரீமியம் கொடுக்குறாங்க. 12% டிஸ்கவுண்ட், நீங்க 50,000 கட்டுறீங்கன்னா அதுல 12% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுவும் செப்டம்பருக்கு அப்புறமா மாறும். அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் நம்ம எடுக்கிறது மூலமா நம்மளோட ஃபேமிலிக்கு ஒரு பெரிய ப்ரொடெக்ஷனை கொடுக்க முடியும். நான் இல்லைனாலுமே என் குடும்பம் இப்ப இருக்கிற இதே ஒரு லைஃப் ஸ்டைல்ல சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நினைச்சா, ஃபேமிலியை லவ் பண்றீங்கன்னா, உங்களோட ஒய்ஃப் குழந்தைங்க மேல அக்கறையா இருக்கீங்கன்னா, இல்ல ஒய்ஃப் எம்ப்ளாய்டா இருந்தா ஹஸ்பண்ட் குழந்தைங்க மேல அக்கறையா இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுங்க. அதுக்கும் இதுதான் ரொம்ப கரெக்டான டைம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு கிளைம் அப்படின்னு வரும்போது மேக்ஸ் லைஃப் பொறுத்த வரைக்கும் 99.65% கிளைம் செட்டில் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்டா செட்டில் பண்ணிருக்காங்க. இந்த கிளைம் செட்டில் பண்றதுல நம்ம மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் ரொம்ப டாப்ல இருக்கு. ஸோ அதுவும் ஒரு ரீசன். நம்ம இந்த மாதிரியான பாலிசிஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு ரிட்டர்ன் வர்றது சரியான நேரத்துல இருக்கணும். அதை கேரண்டி பண்ணக்கூடிய ஒண்ணு மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்னால தான் மேக்ஸ் லைஃப்குள்ளோர உங்களை நான் இன்வைட் பண்றேன். நான் ஒரு பிசினஸ் ஆண்டர்பிரினர், பிசினஸ் அசோசியேட் வித் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, டேர்ம் லைஃபாக இருந்தாலும் சரி, திஸ் இஸ் த ரைட் டைம். நீங்கள் ரொம்ப யோசிக்காம இந்த ஒரு 15-20 டேஸ்க்குள்ளோர உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிஸ்னஸா இதை எடுக்கணும் நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்டு இருக்கு. பிசினஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எந்த ஒரு பிசினஸுமே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம இருக்காது. இந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லெஸ் தென் 1000 rupees நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்க போகுது. என்னோட ஒரு அசோசியேட் ஆகுறீங்க, எங்க ஒரு டீம் உங்களுக்கு கம்ப்ளீட்டா சப்போர்ட் பண்ணுவாங்க, இந்த பிசினஸை பத்தி எஜுகேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிசினஸை நீங்க எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல ஃபிளாஷ் ஆயிட்டு இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னென்ன டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லுவேன். இம்மீடியட்டா உங்களை என்ரோல் பண்ணிக்கோங்க. மாசம் 50,000 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இந்த துறையில இருக்கு. இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, விட்னஸ் பண்ண பீப்புளை நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் என்னோட டீமே இதுல ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு இருக்கேன். growth அப்படிங்கிறது phenomenal. ஸோ என்னோட டீம்ல எப்போ ஜாயின் பண்ண போறீங்க? அப்படி ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா
இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டாக 100% சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் இங்கே தயாராக இருக்கேன். ஓகே, கண்டிப்பாக உங்களோட கால்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். பாய், நன்றி.